முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவில் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இது தென் இந்தியா மற்றும் கேரள பக்தர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாகும். முப்பந்தல் என்ற பெயர் சேர, சோழ, பாண்டிய மூவேந்தர்கள் இவ்விடத்தில் ஒன்று கூடி பந்தல் அமைத்து தமிழ் புலவர் ஔவையாரின் தலைமையில் தங்களின் பிரச்சினைகளை பேசி தீர்வு கண்டதால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இசக்கியம்மன் பற்றிய நாட்டுப்புற கதைகள் பல உள்ளன. ஒரு கதையின்படி பழவூர் என்ற ஊரில் இசக்கி என்ற பெண் ஒரு கயவரால் ஏமாற்றப்பட்டு அவனிடம் நியாயம் கேட்கும்போது அவள் குற்றம் சாட்டப்பட்டு சாபமிட்டு தற்கொலை செய்தாள். பின்னர் அவள் தெய்வீக சக்தியாக மாறி முப்பந்தலில் ஔவையாரின் அறிவுரையின்படி மக்களுக்கு அருள்பாலிக்கத் தொடங்கினாள். இசக்கியம்மன் கோவில் கருவறையில் அம்மன் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கருவறை சுற்றுச்சுவற்றில் வைஷ்ணவி, துர்க்கை, பிரத்யங்கரா தேவி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர், பாலமுருகன், ஔவையாரம்மன் ஆகியோர் தனி சன்னதிகளில் உள்ளனர். ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் இக்கோவிலில் மிகப்பெரிய திருவிழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனின் அருளைப் பெறுகின்றனர். இசக்கியம்மன் கோவில் குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், தீராத பிணி தீர்வு போன்ற பிரார்த்தனைகளுக்கு புகழ்பெற்ற தலமாகும். இதனால் தமிழகத்திலும் கேரளத்திலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து அம்மனை வழிபட்டுச் செல்கின்றனர்.